வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரையை வச்சு ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் ஒரு சூப்பை சட்டுன்னு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பை நம்ம வாரத்தில் ஒரு முறை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்ல முன்னேற்றம் தெரியும். சரி வாங்க வீடியோவில் போய் இந்த சுலபமான முருங்கைக்கீரை சூப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பு பண்ணுறதுக்கு முதல்ல 6 பூண்டு பல், அரை டீஸ்பூன் ஜீரகம், 10 மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக கிரேட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கிரேட்டர் இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் 2 தக்காளியை இது கூட சேர்த்தி அதையும் இது கூட சேர்ந்து அடித்து எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அடிச்சிட வேண்டாம், இந்த மாதிரி 1-2 அடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதே மாதிரி பொடியாக அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டையும் பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்திடலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வறுத்துடணும். அடுப்பை நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடுங்க. இப்போ அது கூட 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிறேன். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துடுறேன். தக்காளி நல்லா பச்சை வாசம் போக வதங்கிடணும். அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் நல்லா சுருண்டு வந்துடணும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்தி இந்த மசாலாவை நல்ல வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். மசாலா நல்லா பச்சை வாசம் போக வதங்கிடணும். தக்காளி நல்லா சுருங்கி வந்துடணும். பாருங்கள், இப்போ தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது முருங்கைக்கீரையை கழுவிட்டு இதில் சேர்த்திடுறேன். முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அதனால் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா கூட லைட்டாக பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்த்திடணும். இப்போது கீரையை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டாச்சு. 2 நிமிஷமும் ஆச்சு. நான் 4 கப் அளவுக்கு தண்ணி இன்னைக்கு சேர்த்திருக்கேன். ஒரு கட்டுக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்தினா போதும். இப்போது தண்ணியை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுறேன். இப்போது இந்த சூப்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். நான் மிளகை இடித்து போட்டிருக்கிறதுனால மிளகுத்தூள் சேர்த்தலை. உங்களுக்கு ஒரு வேளை காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் மிளகுத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சூப்பை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. சூப் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பை வாரத்தில் ஒரு முறை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த முருங்கைக்கீரை சூப்பை ட்ரை பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.